தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பாதுகாப்பதற்காக மாநகராட்சி தரப்பில் நாய்கள் பிடித்து செல்லப்பட்டு பராமரிக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் அண்மை காலமாக அப்படி பிடிக்கப்படும் நாய்கள் போதிய பராமரிப்பின்றி அவை அடைக்கப்பட்டுள்ள இடத்திலேயே சட்டத்திற்கு புறம்பான வகையில் கொல்லப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காலம் காலமாக மனிதர்களை சார்ந்து வாழும் விலங்குகளுள் ஒன்றாக சொல்லப்படுவது நாய்கள். இவை பலராலும் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுகின்றன. அப்படி இருக்கையில் அவை தற்போது பாதுகாக்கப்படும் விதமோ மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவே மாறி வருகிறது. மாநகராட்சி சார்பில் பாதுகாக்கப்படும் நாய்கள் காப்பகத்தில் உள்ள நாய்கள் போதிய பராமரிப்பின்றி நோய் தொற்றோடும் அவை இறந்த பின்பு எரிக்கப்படும் வரும் துர்நாற்றத்தால் ஆஸ்துமா போன்ற உடல் உபாதைகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதே பிரச்சனையில் பல வருடங்கள் கழிந்து விட்டதாகவும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் சென்னை சூளை பகுதியில் வசிக்கும் மக்கள். சிஎம் இதுக்கே கொடுத்துருக்குறோம், கவுன்சிலருக்கும் சொல்லியிருக்கிறோம், கம்ப்ளைண்ட் எல்லாரும் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருக்குறோம். ஒரே நாத்தம் தாங்க முடியல. மழை பெஞ்சா வீட்டில் இருக்க முடியாது, பயங்கர ஸ்மெல் அடிக்கும். உடம்பு சரியில்லாமல் பசங்களுக்கு அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் போய் காட்டி எவ்வளோ பேர் சொன்னோம், எதுவும் பண்ண முடியல. யாருமே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு கருத்தடை செய்து மீண்டும் அவற்றை தெருக்களிலோ அல்லது நல்ல இடத்தில் வைத்து பராமரித்து வருவதோதான் வழக்கம். மாறாக இந்த பகுதியில் மாநகராட்சியால் நாய்கள் பராமரிப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் இருக்கும் நாய்களின் நிலை இதுதான். இங்கு அடைக்கப்பட்டுள்ள நாய்களுக்கு முறையாக உணவு வழங்காமல் அவற்றிற்கு ஏற்படும் நோய் தொற்றினை சரி செய்யாமல் அவை இறக்க நேரிட்டால் அங்குள்ள குப்பைகளோடு சேர்த்து அவற்றையும் எரித்து விடுவதாக கூறப்படுகிறது. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த துர்நாற்றத்தால் பாதிப்படைவதாக கூறுகின்றனர். கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இந்த பிரச்சனையில் வாழ்ந்து வருவதாகவும் இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குப்பை ஒரே கொளுத்தி விட்டுறாங்க சாயந்தரத்தில். அது அப்படியே புகை ஒரே மூச்சு திணறலாக ஆயிடுது. எல்லாருக்கும் மூச்சே வாங்க முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த நாய்ங்கெல்லாம் வெளியில் ஓடி வந்துடுது. அது எல்லா வண்டிங்களையும் துரத்தையும் போய் 4-5 பேர் கீழே வந்துடுறாங்க. எல்லோரும் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுது. அது வேறு ப்ராப்ளம் ஆகிடுது. இப்போ முதல்ல 4 நாய் இருந்தது, இப்போ 10-15 நாய் ஆயிடுச்சு இந்த தெருவில். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்த தெருவில் மாநகராட்சியால் அமைக்கப்பட்டுள்ள குப்பை அள்ளும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடத்திலும் போதிய பராமரிப்பு இல்லாததால் அங்கு சில சமூக விரோத செயல்களும் நடப்பதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நாய்கள் பாதுகாப்பு காப்பகம் அமைந்திருக்கும் இடம் மாநகராட்சியின் மகப்பேறு நல மருத்துவமனைக்கு அருகாமை என்பதால் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இப்பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். எங்களுக்கெல்லாம் நோவு இன்ஃபெக்ஷன் ஆகி டாக்டருக்கு செலவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு சரியாக இருக்குது. அதனால் இந்த நாய்களை வேறு இடத்துல மாற்றலாம், கவர்மெண்ட் மனசு வச்சா. அதாவது இப்போ மாதாவரத்தில் நாய் பண்ணையே இருக்குது. ஏன் அங்கே எதுவுமே போடாத, இங்கே சுற்றுப்புற சூழல் கிட்ட நெருக்க இருக்கிற இடத்துல, ஜனத்தொகை இருக்கிற இடத்துல இதை வைக்கணும். இதை மாற்றிட்டு வேறு எதனா கூட நீங்கள் வச்சுக்கலாம். மாநகராட்சியின் நாய்கள் காப்பகத்தில் பராமரிக்கப்படும் நாய்களின் இதுபோன்ற அவல நிலையால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு நாய்கள் பாதுகாக்கப்படும் விதம் குறித்தும் கேள்வி எழுகிறது. இந்த நிலையை மாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் கணபதி மற்றும் மதுவுடன் காயத்ரி. சென்னை சூளை அருகே இயங்கி வரும் நாய்கள் காப்பகத்தால் தாங்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து களத்தில் இருக்கும் செய்தியாளர் காயத்ரியிடம் கேட்போம். காயத்ரி, களத்தில் இருக்கிறீங்க, பொதுமக்களுடைய புகார் என்ன? சத்யபிரியா, நான் இப்போ இருக்கிறது சென்னை சூளை பகுதி. இந்த இடத்துல நான் இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு பின்புறமாக தான் நம்ம குறிப்பிட்டிருந்த மாநகராட்சியோட நாய்கள் பாதுகாப்பகம் இருக்கு. அந்த இடத்துல வச்சு தான் இங்கே கிட்டத்தட்ட நாய்களை பராமரிச்சுட்டு வரதா சொல்றாங்க. ஆனால் இது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, இந்த நாய்கள் பராமரிப்பு காப்பகம் இந்த இடத்துக்கு ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டதாகவும், ஆரம்பித்த 2 வருடத்திற்குள் இந்த பராமரிப்பு என்பது முறையாக இருந்ததாகவும், அதன் பிறகு இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களும் இதை பராமரிக்கக்கூடிய அலுவலர்களும் அலட்சிய போக்கு நிலவுவதால் இந்த பொதுமக்களால் இந்த இடத்தில் வசிக்க முடியாத நிலை ஏற்படுவதாகவும் இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இங்கு இந்த நாய்களை முறையாக பராமரிக்காததால் அந்த நாய்கள் இறந்து போகும் நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு இறந்து போகும்போது அவற்றை முறையாக எரிக்காமல் அவற்றை குப்பைகளோடு குப்பையாக சேர்த்து எரித்து விடுகின்றனர். அதிலிருந்து வரும் துர்நாற்றம் இவர்களுக்கு பலவிதமான உபாதைகளை ஏற்படுத்துவதாகவும், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு இந்த உபாதைகளால் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதாகவும் தான் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்ல, ஒருவேளை உணவு உட்கார்ந்து
சாப்பிடும்போது கூட இந்த துர்நாற்றத்தால் நிம்மதியான உணவு சாப்பிட முடியல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மக்களோட கருத்தா இருக்கு. இப்ப நம்மளோட இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒருவரான பழனி இருக்கிறார். அவர்கிட்ட இது குறித்து கேட்கலாம். பழனி, இங்க நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்த பிரச்சனையை எவ்வளவு வருஷமா சமாளிச்சிட்டு இருக்கீங்க? 10 வருஷம் மேலே இருக்கிறோங்க. இது வந்து ரொம்ப மேயர் வந்து பார்த்துட்டு போனார். பார்த்துட்டு போய் கூட உடனே நடவடிக்கை அரசாங்க ஊழியருங்க வந்து சரியாக செயல்பட மாட்டாங்க. அவங்க மேலே தான் மிஸ்டேக் இது. ஏன்னா அவர் சொல்லிவிட்டு 2 மாதத்தில் இங்கேருந்து நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நாடாளுமன்ற எலெக்ஷன் முன்னே வந்து பார்த்துட்டு ஆய்வு பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் எடுத்துடுறேங்க, அதுக்கு உண்டான ஆய்வு உடனே பண்ண சொல்லி அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்காரு. ஆனால் அதிகாரிங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதில். ஏன்னா மக்கள் வந்து தெருவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாய்கள் காப்பகம் வந்து இங்க இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு வருது? இல்லை, ஆஸ்மா ஏற்படுதுங்க, மூச்சுத்திணறல் ஏற்படுது. அதுவும் நைட்டு 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. எல்லா கதவும் சாத்திட்டு ஒரு இண்டோரில் இருக்கிற மாதிரி இருக்குது, வெளியே இருக்கிற மாதிரியே இல்லைங்க. நம்மளுக்கு ரொம்ப நிம்மதி இல்லாத ஒரு தெருவாயிடுச்சு. சத்யபிரியா, இப்போ இவர் சொன்னதுலேருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நாய்கள் காப்பகத்தால் இப்போ நாம் நிற்கும் போதே இந்த இடத்துல இந்த நாய்கள் காப்பகத்துக்கு பின்புறம் இருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய துர்நாற்றத்தை நம்மளால் உணர முடியுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இவ்வளோ வருஷங்களாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி இங்கே வந்து ஒருவேளை உணவு அருந்துவது கூட இவர்களுக்கு மிகுந்த சிரமமாக ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து இங்கே இந்த நாய்கள் காப்பகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடம் கேட்டால் இங்கே வந்து அந்த விதமான எந்த விதமான நாய்களை வந்து இந்த மாதிரி இறந்து போன பின்பு எரிக்கலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஒரு நாய்கள் பராமரிப்பு காப்பகத்திலிருந்து எப்படி இந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வரும் அப்படிங்கிறது இந்த பொதுமக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. சத்யபிரியா. காயத்ரி, இப்போ மாநகராட்சி நாய்கள் காப்பகம் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அது செயல்படணும்? நிச்சயமாக சத்யபிரியா, அதாவது ஒரு நாய்கள் காப்பகம் வச்சிருந்தா முறையான உணவு அதுக்கு முதல்ல வழங்கணும். இங்க வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த காப்பகத்துக்காக இந்த இடம் வந்து போன ஆட்சியில் இருந்த போது அந்த மேயர் வந்து இந்த இடத்தை ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒதுக்கீடு செஞ்ச பிறகும் கூட இந்த இடத்தில் வந்து 2 வருடங்கள் அந்த நாய்களுக்கு வழங்கப்பட்டதாக. காயத்ரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி இணைப்புல இருக்கிறாரு. அவர்கிட்ட கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார், இணைப்புல வந்ததற்கு நன்றி. சூளை பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில மாநகராட்சி நாய்கள் காப்பகம் மிக மோசமான நிலையில இருக்குது. அதனால சுகாதார சீர்கேடு ஏற்படுதுங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களின் புகார். உங்களுடைய பதில் என்ன? இது குறித்து வந்து நான் ஒரு முறை வந்து தொகுதியை சுற்றி போறப்ப அது குறித்து மக்கள் வந்து என்கிட்ட புகார் வச்சு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரே நாய்கள் வந்து வளர்க்குறாங்க, அதனால வந்து பப்ளிக் வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அது குறித்து பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கிற நாய்கள் வந்து இறந்தாக்கா அது உள்ளே வந்து புதைச்சிடுறாங்க. சார், நீங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ வசிப்பிடங்கள் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது போன்ற மாநகராட்சி நாய்கள் காப்பகம் அமைக்கிறதுக்கான விதிமுறைகள் உண்டா? மாநகராட்சி நாய்கள் காப்பகம் அப்புறமா தான் அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு முறை வந்து பேசியிருக்கோம் மேடம். 4-5 முறை வந்து கடித்து கொடுத்துருக்கோம் அமைச்சருக்கு. இது குறித்து வந்து பல முறை கேள்வி கூட எழுப்பியிருக்கோம். நம்ம இதை பத்தி நடவடிக்கை இதுவரை எடுக்காத இருக்குது அரசு. இதற்கான பதில் என்ன சார்? அதாவது பலமுறை இதற்கான கேள்வியை நாங்க சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கோம். எந்த பதிலும் அரசு வந்து நம்ம கிட்ட வரல மேடம், இது வரல. சரி, இப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும், தீர்வு அப்படின்னா எதை முன்வைப்பீங்க? மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? மக்கள் வந்து சொல்றாங்க, சொல்லிட்டு அந்த நேரத்தோட விட்டுறாங்க. ஆனா மாநகராட்சி வந்து நான் கடைசியா எடுத்துன்னு போயிட்டு பப்ளிக் கிட்ட கடிதம் வாங்கி மேயரை போய் பார்க்கலாம்னு இருக்கேன் மேடம். சோ இப்ப வந்து மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தோட மேயரிடம் வந்து இது பற்றிய புகார் அளிக்கிறது தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இருக்கேன் மேடம். நான் வந்து பல்வேறு முறை வந்து இது குறித்து நான் வந்து கேள்வி எழுப்பியாச்சு. இது குறித்து வந்து அரசு தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல. அந்த இடத்துல வந்து அகற்ற சொல்லியிருக்கேன். இங்க இருந்து நான் அகற்றி ஒதுக்குப்புறத்துக்கு எடுத்துன்னு போயிடுங்க மக்கள் வசிக்காத இடத்துக்கு. திரு நல்லதம்பி இணைப்புல வந்ததற்கு நன்றி. காயத்ரி, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அவர்கள் பேசினதை கேட்டிருப்பீங்க. மக்கள் இதை வந்து முன்னெடுத்து செல்லணும், மேயர் கிட்ட போய் புகார் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதுவரை யார்கிட்ட எல்லாம் அவங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க, என்ன பதில் அவர்களுக்கு வந்திருக்கு? காயத்ரி, நம்ம தொடர்ந்து நீங்க இணைப்புல இருங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கவுன்சிலர் மகிழன்பன் நம்மளோட இணைப்புல இருக்கிறாரு. வணக்கம் சார், இணைப்புல வந்ததற்கு நன்றி. உங்களுடைய பதில் என்ன உங்க பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டுக்கு? சொல்லுங்க மேடம்.
சார், சூளை பகுதியில மாநகராட்சி நாய்கள் காப்பகம் முறையாக பராமரிக்கப்படல, அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுறதா மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பதில்? சொல்லுங்க மேடம். இங்க இருக்க வேண்டி ஓரமா இப்போ அதாவதுங்க, அந்த நாய்கள் காப்பகம் வந்து ஏற்கனவே இருந்தது. அது இன்னும் தொடர்ந்து இருந்தது. இப்ப நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா 2 முறை வந்து வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் அதை பார்வையிட்டு அதை வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பவுடர் மில்ஸ் ரோடுல, பேசன் பிரிட்ஜ் ரோட்ல அதுக்காக ஒரு நாய்கள் காப்பகம் கட்டி அது கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாதங்கள்ல அந்த நாய்கள் காப்பகம் அந்த இடத்துக்கு மாற்றப்படும். அது வந்து மக்கள் வசிக்காத ஒரு பகுதி, ஏற்கனவே நாய்கள் இருக்கிற பகுதி. எனவே இந்த மக்களுடைய பிரச்சனை இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு தீர்க்கும். இன்னும் 1-2 மாசங்கள்ல அந்த நாய்கள் காப்பகம் அங்கிருந்து நீக்கப்பட்டு பேசன் பிரிட்ஜ் பகுதிக்கு மாற்றப்படும் நீங்க உறுதி அளிக்கிறீங்க இல்லையா? நாங்க தாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த வார்டு உறுப்பினர் அதை பற்றி எந்த விதமான முயற்சி எடுக்கவில்லை. அது என்னுடைய வார்டாக இருக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அதனால பாதிக்கப்படுகிற மக்கள் என்னுடைய வார்டை சேர்ந்தவர்கள் என்பதால் நான் அதில் முழு முயற்சி எடுத்து 2 முறை நம்ம வழக்கத்துக்குரிய மேயர் அவர்களை கொண்டு வந்து அதை நான் காண்பித்து அதற்கு பின்னாலே அவர்கள் அந்த நாய்கள் காப்பகம் நடத்துகிறவருடைய பேச்சு நடத்தி அதற்கு பின்னாலே அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்து அந்த இடத்தை கட்டுவதற்கான ஏற்பாடும் செய்து இன்னும் 1 மாதங்களில் முடிந்து விடுகிற தருவாயிலே இருக்கிறது. மகிழன்பன் இணைப்புல வந்ததற்கு நன்றி. காயத்ரி, நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த பகுதி கவுன்சிலர் மகிழன்பன் நம்மோட இணைப்புல வந்து இன்னும் 1-2 மாதங்கள்ல அங்கிருந்து அந்த நாய்கள் காப்பகம் அகற்றப்பட்டு பேசன் பிரிட்ஜ் அருகே மாற்றப்படும் அப்படின்ட்டு உறுதி அளிக்கிறாரு. இதற்கு முன் இது போன்ற உறுதிகள் ஏதேனும் மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்குதா? தொடர்ந்து ஏன்னா 7-8 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. யார்கிட்ட எல்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க? என்ன பதிலாம் அவங்களுக்கு வந்திருக்கு? நிச்சயமாக சத்யபிரியா, இது குறித்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து மகிழன்பன் அந்த இந்த தொகுதி எம்எல்ஏவான நல்லதம்பி அவர்கள்கிட்டையும் மகிழன்பன் கவுன்சிலர்கிட்டையும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அது சம்பந்தமான எந்தவித ஒரு நடவடிக்கையும் இவங்க தரப்புலேருந்து எடுக்கல. ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஓரிரு மாதங்களுக்குள் இது இடமாற்றம் செய்யப்படும் அப்படிங்கறதையே பொதுமக்களுக்கு இன்னும் உறுதியான ஒரு மொழியா சொல்லல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு இது பற்றிய அறிவிப்பு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அப்படிங்கிறதும் இவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. இப்போ இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க, மேயர் வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இருந்த போதிலும் இது எவ்வளவு காலத்திற்குள் இடமாற்றம் செய்யப்படும் என்று உறுதியான எந்த ஒரு தகவலும் இவர்களுக்கு அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இது தொடர்பான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. இது பற்றி இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களில் ஒருவரான மஞ்சுளாட்ட பேசலாம். மஞ்சுளா, நீங்க இது பற்றி என்னென்ன புகார்கள் தெரிவிச்சிருக்கீங்க? ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா உறுதி அளிச்சிருக்காங்களா? நாங்கள் நிறைய மனு கொடுத்துருக்கோம், ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. டெய்லி நிம்மதியான தூக்கம் கிடையாது. அந்த நாய் காப்பகம் பக்கத்தில் தான் எங்கள் பில்டிங் ஒட்டின மாதிரி. எப்போ பார் நைட்டில் டெய்லி சவுண்டு, ஊழ விடுறது, நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான உணவு சாப்பிட முடியல. ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. எப்படி நீங்கள் இருக்கீங்கன்னுட்டு எங்களை அலட்சியப்படுத்தி ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வாடகை வீட்டில் இருந்தாவது காலி பண்ணின்னு போகலாம், சொந்த வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் எங்கே காலி பண்ணின்னு போகிறது? இதுக்காக குடுத்தனக்காரங்களும் வந்துட்டு இதே சொல்லிட்டு 3 மாதம் கூட இங்கே வந்து இருக்க மாட்டுறாங்க, காலி பண்ணினே போயினே இருக்கிறாங்க. இல்லை, இப்போ வந்து கவுன்சிலர் வந்து இணைப்பில் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து இந்த இடத்த வந்து ஓரிரு மாதங்களுக்குள் மாற்றம் செய்யப்படதா உறுதி அளிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் கவுன்சிலர் கிட்ட புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? வேற யார்கிட்ட எல்லாம் புகார் தெரிவிச்சிருக்கீங்க? என்ன மாதிரியான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எடுக்கிறேன் கவுன்சிலர்கிட்டலாம் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். 1 மாதம் 2 மாதம் டைம் கேட்டாங்களே கண்டி, எடுக்கிற பாடு எங்களுக்கு நிலையான ரிசல்ட்டை சொல்லவே இல்லை. இப்போ எடுக்கிறேன் அப்போ எடுக்கிறேன்றது. இப்போ இதுக்கு எதனா ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். சத்யபிரியா, அது மட்டும் இல்லை, இந்த நாய்கள் காப்பகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சமூக நலக்கூடமும் இருக்கு. இந்த நாய்கள் காப்பகம் இங்கே இருக்கிற காரணத்தினாலேயே அந்த சமூக நலக்கூடமும் உபயோகப்படுத்தப்படாமலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது இதனுடைய பின்புறம் தான் நாம இருக்கோம். இந்த நுழைவு வாயில், முதன்மை வாயிலுக்கு எதிர்ப்புறமே மாநகராட்சியோட பள்ளியும் இருக்கு. அந்த பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் அதை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் அந்த குழந்தைகளுக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. சத்யபிரியா, நிச்சயமாக காயத்ரி, பல்வேறு தரப்பினர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு
அவல நிலை நீடிக்குது அப்படிங்கறத பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்ம சிறிது நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அதே கேள்வியை உங்களிடம் மீண்டும் முன்வைக்கிறேன். மாநகராட்சி நாய்கள் காப்பகம் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருக்கணும்? நிச்சயமாக சத்யபிரியா, அதாவது மாநகராட்சி காப்பகம் ஒரு இடத்துல நாய்கள் காப்பகம் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமா குடியிருப்பு பகுதிகள் இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயே மாநகராட்சியோட மகப்பேறு நல மருத்துவமனை இருக்கு. அதுவும் இந்த நாய்கள் காப்பகம் இருக்கிறது, இந்த நாய்கள் காப்பகம் பின்புறத்தில் இருக்கு. அதுக்கு அருகிலேயே 2 கட்டிடங்கள் தள்ளி அந்த மகப்பேறு நல மருத்துவமனை இருக்கு. இந்த மகப்பேறு நல மருத்துவமனைக்கு கூட இங்க இருக்கக்கூடிய நாய்கள் சென்று வருவதால் அங்கு சிகிச்சைக்காக வரும் குழந்தைகளுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இங்கு பராமரிக்கக்கூடிய நாய்களுக்கு முறையான நோய் தடுப்பு எதுவுமே செய்யப்படுறதில்லை. அங்க இருக்கக்கூடிய நாய்களை முழுமையா ஊழியர்கள் யாருமே சரிவர கண்காணிக்கல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஏன்னா வெறும் அந்த நாய்களை அந்த இடத்துல கட்டி போட்டு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, அது மட்டும் தான் அங்க நடக்குது. அந்த நாய்கள் ஒருவேளை இறந்து போனா அந்த நாய்கள் இறந்த பின்பு அதன் உடலில் இருந்து புழு பூச்சிகள் வெளியேறுவதாகவும் அது இந்த வீட்டு அருகாமையிலே இருப்பதால் இங்கு அதுவும் ஒரு உபாதையாக இருப்பதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாய்களை வளர்க்கும் போது அதற்கு முறையாக உணவு அளிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அது இந்த நாய்களுக்கு அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இந்த பகுதி மக்களால் வைக்கப்படுகிறது. சத்யபிரியா, காயத்ரி, இப்போ மாநகராட்சி நாய்கள் காப்பகம்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் இல்ல அதிகாரிகள் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் என்ன? அவர்கள் ஏதேனும் தெரிவிச்சிருக்காங்களா? அவர்களிடம் பேச முடிஞ்சதா? இல்ல, நம்ம அவர்களிடம் கேட்டதற்கு இது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும். இந்த இடத்தில் ஏற்கனவே இங்கு மேயர் பார்வையிட்டு சென்ற போது இந்த இடத்தில் பேருந்து நிலையமோ அல்லது மார்க்கெட்டோ வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இது உடனடியாக அப்புறப்படுத்தப்படும் என்றுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்வையிட்டு 6 மாத காலமாகியும் அது குறித்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற உறுதியான தன்மை இவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களும் இந்த நாய்களை முறையாக பராமரிக்காமல் தான் இருக்கின்றனர். ஊழியர்களை சென்று கேட்டதற்கு கூட இங்கு இருக்கக்கூடிய இடமாற்றம் எப்போது நடைபெறும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளதா என்று கேட்டாலும் அவர்கள் தரப்பிலும் கூறப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுகாதார நலத்துறை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு கூட அவர் தரப்பில் இருந்தும் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மாநகராட்சி எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல மாநகராட்சி சார்பா இந்த நாய்கள் காப்பகம் குடியிருப்பு பகுதிக்குள் எப்படி இந்த மாதிரி ஒரு நாய்கள் காப்பகம் அமைக்க முடியும்? அதுவும் மகப்பேறு நல மருத்துவமனை அருகிலேயே, பள்ளிக்கு அருகிலேயே, உணவகத்திற்கு அருகிலேயே எப்படி இந்த மாதிரியான ஒரு நாய்கள் காப்பகம் அமைக்க முடியும் என்ற கேள்விதான் எழுகிறது. சத்யபிரியா, இப்போது நம்மிடையே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவள்ளி என்பவர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அம்மா, நீங்க இங்க கிட்டத்தட்ட 8 வருஷமா இந்த பிரச்சனையை சந்திக்கிறதா சொல்றீங்க. என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வருது? அதிகாரிகள் பார்வையிட்டு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் மூச்சு திணறல் ஏற்படுது, ஜுரம் வருது. அப்புறம் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, தூங்க முடியல. நைட்டில் பயப்படுறாங்க சின்ன குழந்தைங்க, நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப அழுவுது, வேறு ஒரே சத்தமாக அழுவோம். கரெக்டாக 12 மணி வரைக்கும் அழுவோம். காலையில் விடிகாலம் 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். விடிகாலம் 5 மணி 6 மணி வரைக்கும் ஒரே அழுதுகிட்டே இருக்கும். அதனால் ஒரு சின்ன குழந்தைங்களாம் ஏந்து அழுகுறாங்க, பயப்படுறாங்க, தூங்க முடியாத அவசப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு சிரமப்படுறாங்க. அதனால் சத்யபிரியா, இவங்க சொன்னதை நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த நாய்களால் ஏற்படும் சொல்லைகளை வார்த்தைகளால் விவரிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா காயத்ரி, களத்திலிருந்து மக்களுடைய புகார்களை நேரடியாக பதிவு செஞ்சீங்க. நன்றி.